ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வக்ர சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நிறைய பேர் சோஷியல் மீடியாவுல பேசுறாங்க. மறுபடியும் சனி இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள இருக்காரு இல்லையா? மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள சனி இருக்காரு. மறுபடியும் அவர் என்ன பண்றாரு? பின்னோக்கி உத்திரட்டாதிக்கு வராரு. இந்த ஜூலை மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் இந்த வக்ர காலம் ஆரம்பிக்கும். இது வருஷத்துக்கு ஒரு டைம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால பெரிய அளவிலான பாதிப்புகள் மீனராசிக்கு ஏற்பட்டுருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த வக்ரசனி அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். பட் இதனாலேயே பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டுருமானா இல்ல. அந்த அளவுக்கு நம்ம அதை யோசிக்க வேண்டாம். அதை நினைச்சு இதை பயப்படவும் வேண்டாம். மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயத்தை தான், இந்த வக்ரசனி மறுபடியும் ரேவதி நட்சத்திரத்துல இருந்து உத்திரட்டாதிக்கு திரும்ப வராரு. மறுபடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கஷ்டம் வந்துருமா அப்படின்னு நினைச்சலாம் துளியும் பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. மாறுதலா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதற்கு முன்னாடி உங்க நட்சத்திரத்துல டிராவல் பண்ண சனி வேற, அவர் ரேவதிக்கு போயிட்டு திரும்ப வக்ரமாயி உங்க நட்சத்திரத்துக்கு வராரு இல்லையா, அந்த சனி வேற. ரெண்டு சனியும் ஒண்ணுதான். பட் அவருடைய பிஹேவியர், அவருடைய கேரக்டர் அனைத்தும் சேஞ்ச் ஆகி சில மாற்றங்களை, சில நல்ல விஷயங்களை உத்திரட்டாதிக்கு ஏற்படுத்துவாரு. ஈவன் பூரட்டாதிக்குமே அது நடக்கும். ரேவதியிலிருந்து உத்திரட்டாதிக்கு வராருன்னும் போது, அப்ப ரேவதியை விட்டுட்டு மறுபடியும் உத்திரட்டாதிக்குள்ள வராரு. அப்ப ரேவதிக்கு இந்த சனியுடைய பிடி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்ற பிழையை தான் இது ஏற்படுத்துது. இது உண்மை கிடையாது. சனி முன்னோக்கி தான் போயிட்டு இருக்காரு. இந்த சூரியனுடைய நகர்வு, இதை பொறுத்து சில இந்த கிரகங்களுடைய நகர்வு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதை பொறுத்து இந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு இருக்கு. குறிப்பா இந்த குரு வக்ரம், சனி வக்ரம், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த வக்ர பயிற்சி பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்திடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். சரி ஜோதிடனால இந்த வக்ர சனியால எங்களுக்கு என்ன நடக்கும்? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். வேலையில, ஹெல்த்ல, ஃபேமிலியில எல்லா இதுலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்க நினைச்சது, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய கனவு இதெல்லாம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்க ஒரே பதில், மறுபடியும் நான் சொல்றேன், உங்க ராசியை விட்டு சனி போகணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவேன். ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு டைம் ஒரு மனுஷனுக்கு மறுபிறப்பு மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடி அவன் ஒரு கேரக்டர்ல வளம் வந்திருப்பான், சொசைட்டில இன்வால்வ் ஆகியிருப்பான். இந்த ஜென்ம சனி பட்டார்னு ஒரு அடி அடிச்சு அந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணி விட்டுரும் அவனை. அப்படி இல்லைன்னா தூண்டி விட்டுரும். ஏதோ ஒரு அவனை அப்டேட் பண்ணி விட, இல்லை ஏதோ ஒரு அவனுடைய பிஹேவியரை மாற்றி விட்டுறதுனால இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிகளை சனி வரும்போது அதெல்லாம் மறுபிறப்பு அப்படின்னு தான் நான் என்னைக்குமே சொல்லுவேன். மீன ராசிக்கும் அப்படிதான். இந்த மறுபிறப்புக்கான ஒரு இறுதி கட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. இந்த ஜென்ம சனியை விட்டு சனி விலகிட்டாரு, அடுத்து பாத சனி அப்படி இப்படின்னு போயிட்டாருன்னா இதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். நிறைய மீனராசி பிறந்தவங்க சின்ன வயசுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு எய்மோட இருந்திருப்பாங்க. ஃபியூச்சர்ல பெரிய ஆளாகி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், நல்லபடியா நம்ம சமூகத்துல ஒரு பேர் எடுக்கணும், அப்படி இப்படி நிறைய கனவுகள்லாம் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் நிறைய சிதைஞ்சு போய் வாழ்க்கையே போயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற அளவுக்கெல்லாம் மீனராசிக்காரங்க இப்ப இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க முடியுது. இதெல்லாம் நான் சும்மா ஏதோ அடிச்சு உள்ள அனுபவத்தில் நிறைய பேர் சொல்றாங்க. மீனராசியில பிறந்தவங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுடைய அவுட்புட்டை வாங்கி தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதுனால நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த குறுகிய காலத்துல. அதுவும் குறிப்பிட்ட இந்த 2.5 வருஷத்துல ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது ஜோதிடர்கள்? எங்களுக்கு ஏன் நடக்கணும்? அப்படி ஏன் ஜென்மசனி ஏன் அப்படி மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுத்துது? வேலையில, ஃபேமிலியில, ஹெல்த்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எல்லாத்துலயும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. லவ்ல எல்லாத்துலயும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, மன அழுத்தம் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்கணும்? இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டா கூட இந்த அளவுக்கு கஷ்டப்படல. கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அதை மீறி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப கஷ்டம் மட்டும்தான் இருக்கு. நல்ல விஷயங்கள் ஏதோ சின்ன சின்னதா போகுது. அதையே நாங்க பெருசா மலையளவு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. பழையபடியான ஒரு ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு கேரக்டர், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு வசந்த கால வாழ்க்கையை நாங்க எப்பதான் பார்ப்போம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மறுபடியும் மீனராசிக்கு சொல்றது, உங்க ராசியை விட்டு சனி போகணும். குரு பயிற்சி நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. உங்களுக்கு நடக்க இருக்க பெரிய பெரிய ஆபத்துகளை, இந்த கண்டம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி உங்க தசாபத்திக்கு ஏற்ப இந்த ஜென்மசனி ஏதாவது ஒரு ராங்கா வேலை செய்ய இருந்துச்சுன்னா, இந்த குரு ஒரு கவசம் மாதிரி நின்று உங்களை காப்பாத்துறதுக்கு இருக்கு. அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தோட சேர்ந்துதான் பயணிக்க வேண்டியதா இருக்கு. நல்ல காலமும் வந்துகிட்டே இருக்கு. குரு பயிற்சி நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கு. கஷ்டம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அதே அளவுக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க நிறைய பேருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, வேலை கிடைச்சிருக்கு, ஈவன் கவர்மெண்ட் ஜாபா கூட இருக்கட்டும். ஒரு ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா அது சரியாகி இருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி பிரச்சனையா இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நடந்திருக்கு. அதுவும் கேள்விப்பட முடியுது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வருது, ஓரளவுக்கு மைண்ட் செட் நல்லா இருக்குன்னு சொல்றது நான் கேட்கறேன். ஸோ இந்த குரு பயிற்சி நிறைய மீனராசியில போறவங்களுக்கு ஒர்க் ஆகியிருக்கு. நிறைய பேர் சொல்றது கேட்க முடியுது. ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாம இருக்க காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக தசாபுத்தி
கொஞ்சம் ரொம்ப ஒரு பேடா இருந்துச்சு அப்படின்னு இந்த குரு பயிற்சி வேலை செய்யாது. கொஞ்சம் சப்போர்ட்டிவான தசாபுத்திக்கு நடக்கும்போது குரு பயிற்சி நிறைய உங்களை தூக்கி விட லிஃப்ட் பண்ணி ஒரு ஒரு இடத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அது உங்களை எடுத்துட்டு போகுன்றதுனால குரு பயிற்சி மேல நம்ம எந்த குறையும் சொல்ற முடியாது. அது வேலையை கரெக்டா செஞ்சுட்டு தான் இருக்கு. நம்மளும் நம்ம வேலையை இதுக்கப்புறம் கரெக்டா செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மீன ராசிக்கு இந்த வக்ர சனி என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பெருசா நடக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கலாம். இந்த வேலை எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு வேலை இடமாற்றங்கள் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்னு சில விஷயங்கள் நடக்கலாம். வேற என்ன சொல்லலாம், இந்த லவ் இருந்துச்சுன்னா லவ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம். மேபி அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி சில நம்ம சண்டையை நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் முடிச்சுப்போம். ரொம்பலாம் வந்து சண்டை போட எக்ஸ்ட்ரீம் வேணாம், நானும் விட்டு கொடுக்குறேன் நீயும் விட்டு கொடு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு சாதகமான டைம் தான் இந்த வக்ர சனியால் ஏற்படுமே தவிர பெரிய அளவிலான எந்த ஒரு நன்மையோ தீமையோ நடக்காது. இந்த வக்ர சனியை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் யூடியூப்ல வந்து பயமுறுத்துறாங்க, சனி வக்ரம் ஆயிட்டாரு, மறுபடியும் மீனராசிக்கு வந்து உத்திரட்டாதிக்குள்ள வர போறாரு, மறுபடியும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கஷ்டம் வரும், ரேவதி தப்பிச்சிட்டாங்க, மறுபடியும் ரேவதிக்குள்ள இந்த சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். அவருடைய முழு கான்சென்ட்ரேஷன் ரேவதி நோக்கி தான் இருக்கும். அவர் ரேவதி நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. ஆனா ரேவதி நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம்ல இந்த இந்த கிரகங்களுடைய சுழற்சி முறை காரணமாக இந்த சூரியனுடைய நகர்வு, அதாவது இப்ப சனி இருக்காருன்னா அங்க இருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடம் அந்த இடத்துல சூரியன் வரும்பொழுது இந்த வக்ரம் 5ஆம் இடத்துல வரும்போது வக்ரம் ஆரம்பிக்கும். அப்போ 5ஆம் இடத்துல வரும்போது வக்ரம் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் இன்னும் முன்னோக்கி தான் போறாரு, ஒன்னும் உத்தரட்டாதிக்கு வரல. இந்த சூரியன் 5, 6, 7 இருந்து இப்படி அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவர் பின்னோக்கி போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். வக்ரத்தை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய வந்து ஒரு அனிமேஷன் வீடியோலாம் வச்சு அது டீட்டெயிலா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வக்ரம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் நான் இப்போ சொல்ற விஷயங்கள் புரியுன்றதுனால பெரிய அளவிலான பாதிப்புகள்லாம் பெருசா ஏற்பட்டுறாது. ஒரு பெரிய கெட்டது நடக்க போகுதுன்னா அங்க சின்ன அளவிலான கெட்டது நடக்கும். ஒரு பெரிய நல்லது நடக்க போகுதுன்னா சின்ன அளவிலான நல்லது நடக்கும். இது ரெண்டுமே நல்ல விஷயம் தானே. நமக்கு பெரிய கெட்டது நடக்க வேணாம், பெரிய நல்லது நடக்க வேண்டாம். நமக்கு நியூட்ரலா இருந்தாலே போதும். ஸோ இந்த வக்ர சனியை நினைச்சு மீனராசிக்காரங்க மறுபடியும் பயப்பட வேண்டாம். நீங்க பயம் பயம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டாலே உங்களால எதுலுமே இன்ட்ரெஸ்ட் வந்துடாது. ஆன்சைட்டி உங்க மனசுக்குள்ள வந்துட்டாலே எதன் மீது இன்ட்ரெஸ்ட் வந்துடாது. எதை நோக்கி நீங்க முயற்சி செய்ய மாட்டீங்க. வாழ்க்கையே ஒரு வெறுத்து போன மாதிரி வந்து ஒரு ஒரு தனிமையில உட்காந்துருவீங்க. சாப்பிட தோணாது, தூங்க தோணாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு பயமா இருக்கும். மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கும். அப்படி இருக்கும் இப்படின்னு எல்லாமே இருக்கும். இந்த பயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. சப்போஸ் அந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அது ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபியர், பயம், ஒரு தயக்கம், ஒரு டிப்ரெஷன் எல்லாம் சரியாகிடும். சப்போஸ் அதை மீறியும் சரியாகலை அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போக சொல்றேன். இதுதான் ஒரே வந்து இப்ப இருக்கக்கூடிய மீன ராசிக்கு சொல்ற ஒரே சொல்யூஷனா ஆன்சரா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போ ஆடி மாசம் வரை வந்துருச்சு இல்லையா, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு தாராளமா போயிட்டு வாங்க. இப்போ எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற சில செலிப்ரேஷன் நடக்கும். இதெல்லாம் மனசார போய் வேண்டிடுவாங்க. மீனராசிக்காரங்க குறிப்பா குலதெய்வ வழிபாடு, மீனராசிக்காரங்க புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரங்களும் குறிப்பா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த வாட்டி ரொம்ப முக்கியம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த டைம்லன்றதுனால உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ஒரு 1 இயர் 1.5 வருஷத்தை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு 1 இயரை ஃபேஸ் பண்ண தெரியாதா என்ன? இந்த 1.5 வருஷம் தான் மிகப்பெரிய கஷ்டம் நடந்திருக்கும். அடுத்து வரக்கூடிய 1 இயர் அப்படிங்கிறது பெருசா எதுவும் நடக்காது. எப்படி சொல்றீங்க ஜோதிடர்கள்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஜிக்கா ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க இப்போ ஒரு கம்பெனில போய் புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, புதுசா ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணும்போது அப்படியே புதுசா அப்படியே ரொம்ப வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வீங்க. அப்படியே ரொம்ப ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அப்படின்னு நினைப்பீங்க. நாள் போக 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 அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் புரிய, மனுஷங்கள் எல்லாம் பழக, வேலை வந்து சலிக்க ஆரம்பிச்சிரும். வேலை மைண்டுக்கு பழகிடும். அப்புறம் கொஞ்சம் ஓப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி போ என்ன இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சலிப்பு வந்துடும். ஒரு நெகிழ்வுத்தன்மை வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ சனி ஒரே இடத்துல 2.5 வருஷம் ஒரு ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால 1 வருஷமோ 1.5 வருஷமோ தான் உங்களை ஈர்த்து போட்டு சாத்துவார். அது அவருடைய அந்த உக்கரத்தை காட்டுவார். அதுக்கப்புறம் இவன் எவ்வளவு அடிச்சு என்ன பண்றது, எவ்வளவு அடிச்சாலும் இந்த மீனராசிக்காரங்க பிறந்தவங்க எழுந்து வந்துக்கினே இருக்கிறாங்க. இந்த மீன் எப்படி எதிர்நீச்சல் போட்டு வந்துட்டே இருக்கும், மீனராசியில பிறந்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. சரி விடுவோம் அதான் கஷ்டத்தை கொடுத்துட்டோம், அப்படியே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அதுல இருந்து வெளியே வரதுக்கு 1 வருஷம் ஆயிடும், நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எந்த கெட்டதையும் செய்யறதுக்கு சனிக்கு விருப்பம் இல்லாம போயிடும். ஏன்னா 1.5 வருஷம் கஷ்டம் கொடுத்தாரு, 1 வருஷம் அதுல இருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு டைம் கொடுப்பாரு. ஏன்னா அடுத்தது வரக்கூடியது இந்த பாத சனி, அப்புறம் 3ஆம் இடத்துக்கு அப்படி இப்படின்னு போறதுனால ஒரு குறிப்பிட்ட டைம் கஷ்டத்தை ஜென்ம சனி கொடுத்துரும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியுமே அனுபவிச்சிட்டீங்க. இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள சனி இருக்கிறாருன்றதுதான் உண்மை. அவர் இந்த வக்ரமானதுனால உத்திரட்டாதிக்குள்ள வருவார். மறுபடியும் இந்த டிசம்பருக்கு அப்புறம் ரேவதி நோக்கி போயிட்டே இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்குமே ரேவதிக்குள்ள தான் அவர் இருப்பார். ஆல்மோஸ்ட் 2027 ஜனவரி டு ஜூன் இந்த ஒரு 6 மாச காலகட்டம் அப்படிங்கிறது ரேவதிக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். கிரிட்டிக்கலானு பயந்துட வேண்டாம். கொஞ்சம் டஃபா இருக்கும், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா அந்த குரு பெயர்ச்சியுடைய குரு பார்வை இருக்கு இல்லையா, அது உங்களை காப்பாற்றும். இதுதான் வந்து ப்ரெடிக்ஷனே மீனராசிக்கு. எத்தனை டைம் நான் இதை சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த வீடியோ முழுக்க இதை ஒரு 1000 டைம் சொல்லியிருப்பேன். இதற்கு மேல மீனராசிக்காரங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை.
வேலையில பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன், ஹெல்த்ல பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன், ஃபேமிலியில சண்டை போடாம இருங்க சொல்லிட்டேன். இந்த கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, உங்களுக்கு பிடிச்ச இஷ்டதெய்வ வழிபாடு, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோதான். இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். இத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே, பெருசா நம்மள சுத்தி நடக்கக்கூடிய அந்த ஒரு நச்சரிப்புகள்ல இருந்து நம்ம வெளிய வந்துடலாம். அதே மாதிரி மீன ராசிக்காரங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே ஒரு 30% பலன் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சியா இருக்கட்டும், இல்ல அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 30% பலன் கொடுக்கும். உங்க ஜாதகம் தான், சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், தசாபுத்திகளும் தான் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுத்தும். உங்களுக்கு ஒரு யோக திசை நடக்குது. 25 வயசு பையன், மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பொறந்துக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுறான், வேலை இல்லாம கஷ்டப்படுறான். லவ் பண்ணா லவ் ஃபெயிலியர் ஆகி அதனால டிப்ரெஷன். ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. வீட்டுல வந்து மரியாதை இல்லை, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கூட இருக்கிறவங்க அவமானப்படுத்துறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவமானப்படுத்துறாங்க. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனா அவன் 4 கொஸ்டின் கேட்டு அவன் நம்மள அவமானப்படுத்துறான். சொசைட்டிக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. ஒரு ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது நல்ல காரியத்துக்கு போக முடியல. அங்க போனா அவன் 4 கேள்வி கேட்கறான். அவன் கேள்வி கேட்பானுன்ற பயத்தில் நம்ம அங்க போகிறத தவிர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 வயசு பையனுக்கு இவ்வளவு கஷ்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் ஜாதகப்படி ஒரு தசை நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நான் எப்படி ஜென்மசனி அப்படிங்கிறது மறுபிறப்புன்னு சொல்லியிருக்கணும், அதே மாதிரி ஒரு தசை முடியுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சூரிய திசை 6 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஜாதகத்துல ஜோசியத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு திசை முடிந்து இன்னொரு திசை ஆரம்பிக்கும். அந்த திசையுடைய தொடக்கம் இந்த மகா திசையில இருக்கும். குரு திசை, சனி திசை, இதெல்லாம் அவனுக்கு மறுபிறப்பு மாதிரி. அந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல அவன் ஜாதகத்துல உட்காந்துருந்து நல்லபடியா இப்ப தசை நடத்துது. அந்த 25 வயசு பையனுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராகு தசை வரப்போது, அந்த ராகு ரொம்ப பக்காவா கிளியரா நீட்டா சூப்பரா உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் மீன ராசியில பிறந்திருக்கான் வச்சுக்கோங்க. அவன் ஜாதகப்படி இப்போ வந்து ராகு திசை வரப்போகுது, இல்ல ஏதோ ஒரு யோக திசை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பட்ட கஷ்டம் எல்லாமே வித்தின் 1 இயர்க்குள்ள தூள் தூளா ஆயிடும். யாரோ ஒருத்தவங்க மூலமா ஒரு ஹெல்ப் கிடைக்கும், அதை பிடிச்சிட்டு அவன் ஏறிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், அது பிக்கப் ஆகும். அதை பிடிச்சிட்டு அடுத்தடுத்து ஒரு புதுசா ஆர்டர் வரும், நிறைய ஏர்ன் பண்ணுவான், நிறைய சேர்த்து வைப்பான், நிறைய சேவிங்ஸ் ஆகும். இது எல்லாமே வந்து அவனை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகும். யாரெல்லாம் அவனை வேணாம்னு சொல்லிட்டு போனாங்களோ அதை விட ரொம்ப பெஸ்டான ஒரு ஆள் வருவாங்க. வீடு கட்டுவான், வண்டி வாங்குவான், கார்ல வந்து இறங்குவான். வாழ்க்கையும் அடுத்து வரக்கூடிய அந்த 18 வருஷமோ இல்ல 19 வருஷமோ இல்ல அந்த தசாபுத்திக்கேற்ப அவன் என்ஜாய் பண்ணுவான். சோ ஒருத்தவங்களுடைய லைஃப் இதோட முடிஞ்சு போச்சு நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது. நான் மறுபடியும் மீனராசி இதுதான் சொல்றேன். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு யோக திசையெல்லாம் வர இருக்குன்னா தயவு செய்து எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை அப்படியே டோட்டலா தலைகீழ மாறும். எப்படி நடக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எதுல எல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்களோ, உங்களை சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அசிங்கப்படுத்தணும் எல்லாம் வந்து உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து உங்களுக்கு கூப்பிடுவோம். உங்களுக்கு பேரு புகழ் அந்த எல்லாமே அதிகரிக்கும். இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவயோக திசையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு யோக திசை வரும்போது சடனா ரீச் ஆவாங்க. எல்லாமே உங்க கை கிட்ட வந்து சேர்ந்துடும், நல்லா இருப்பாங்க. இப்ப எதுக்கு இது மீனராசிக்கு சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட நகராது, என் எனர்ஜி முழுக்க தீர்ந்து போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறது அங்க இல்ல. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, உங்க மனசுக்குள்ளதான் அது இருக்கு. உங்க மனசு உங்க மைண்டை நீங்க மாத்தினீங்கன்னா அடுத்த கட்ட லைஃப் நோக்கி நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் இல்லைங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பான், நாளைக்கு கஷ்டப்படுவான், மறுநாள் சந்தோஷமா இருப்பான், மறுநாள் கஷ்டப்படுவான், மறுநாள் சோகமா இருப்பான். இது எல்லாம் நடக்கும் தான். மீனராசிக்கும் அப்படிதான். இப்ப நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. 12 ராசியில மீனராசி ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரம்லாம் இல்லைங்க. இது வந்து ஒரு தற்காலிகமான விஷயம்ன்றதுனால இதை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். அது ஒரு போக்குல கிடக்கட்டும். நம்ம வேலையை கரெக்டா செய்வோம். நம்ம வேலையை கரெக்டா செஞ்சா, அதாவது இந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒர்க்கை கரெக்டா செஞ்சு நமக்கான நம்மளை தேடி கரெக்டா வரும். கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான். ஆனா நம்மளை தேடி கரெக்டா வந்துருன்ற நம்பிக்கையில இருங்க. ஒரு பாசிட்டிவா இருங்க. என்ன ஆகிட போகுது, வேலை இல்லையா, வேலை கிடைச்சிரும், வாங்கிக்கலாம். வேலை இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த மாசம் கிடைக்கும், இல்ல 2 நாளுக்கு அப்புறம் கூட கிடைக்கலாம், எப்படி வேணா கிடைக்கலாம். ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவோ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ வந்து புது புது இனோவேஷன்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னும் போது அதை பத்திலாம் நம்ம பெருசா வரி பண்ணிக்கவே வேண்டாம். உடம்புன்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ள பிரச்சனை ஒன்று இருக்குதான் செய்யுன்றதுனால ஹெல்த் கண்டிஷன்ல நினைச்சு கவலைப்பட்டுக்க வேண்டாம். லவ் போச்சா போயிட்டு போகுது. இந்த லவ் ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா கடவுள் உங்களை கட் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட இருந்து கட் பண்ணி வர்றாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவங்க உங்களுக்கு கரெக்டான ஆளு கிடையாது. உங்களுக்கான உங்க காதல உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு ஆள் இருக்காங்கன்னும் போது யூனிவர்ஸ் உங்களை கட் பண்ணி விட்டுருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு லேட்டா தான் புரியும். பட் அந்த நேரத்தில் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த லவ்வால ஏற்படக்கூடிய அந்த டிப்ரெஷன், கஷ்டம், மன கஷ்டம், அந்த சோக பாட்டு பாடிக்கிட்டு வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல சோகமா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டுக்கிட்டுலாம் எல்லாமே கொஞ்சம் உருப்படியா ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் காதல் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றதுனால அந்த இளம் பருவத்துல தான் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். சக்திகள்லாம் மேலோங்கி இருக்கும் இல்லையா, நீங்க சக்திகளை முழுக்க காதலுக்குள்ளே குவிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால செய்ய முடியாம போயிடும். அப்புறம் ஃபியூச்சர்ல 30-32 வயசுக்கு அப்புறம் வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க, ஐயோ அப்பவே செஞ்சிருக்கலாமே, நம்ம புத்தி கெட்டு போய் இந்த லவ்க்குள்ளேயே விழுந்து வந்து நம்ம வாழ்க்கையை வீண் அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு 32 வயசு வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க.
மீன ராசியில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகல, லேட் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ஆள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து யூனிவர்ஸ் வந்து தேடுது. உங்களுக்கான ஒரு ஆள் யார் வந்தா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நம்ம சொசைட்டில ஒரு 24 வயசுல ஒருத்தன் கல்யாணம் ஆச்சுன்னா, அவனுக்கு 24 வயசுல கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு லேபிள் போட்டு ஒட்டிர்றோம். அது இந்த மக்கள் மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனம். ஒருத்தவனுக்கு 24 வயசுல கல்யாணம் ஆகும். இன்னொருத்தவனுக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகும். இன்னொருத்தவனுக்கு 35 வயசுல கல்யாணம் ஆகும். ஒருத்தவங்களுடைய பிறப்பு, இறப்புங்கிறது நாள்லாம் வேறுபடுது இல்லையா? 60 வயசுல இறந்து போவாங்க, 40 வயசுல இறந்து போவாங்க, 90 வயசுல இறந்து போவாங்க. அப்போ கல்யாணமும் அப்படித்தான். எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஷார்ப்பா 25ல நடந்துராது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. சில கால தாமதங்கள் ஆகலாம். அதுக்காகலாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் அவசியம் கிடையாது. வேலைய கரெக்ட்டா பாருங்க. இந்த அலைன்ஸ் பார்க்குற விஷயத்துல கரெக்ட்டா பண்ணுங்க. கரெக்ட்டா உங்களுக்கான ஆள் வந்துருவாங்க. ஸோ நீங்க இந்த மாரி ஒரு மைண்ட் செட்டோடயே ஒரு விஷயத்துல அணுகுங்க. நடக்குதோ இல்லையோ, இந்த மாரி மைண்ட் செட்ட முதல்ல கொண்டு வாங்க. இந்த மைண்ட் செட்ட கொண்டு வந்து அத நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருங்களேன். நெறைய கஷ்டம் வந்தா கூட அது நமக்கு பெருசா தெரியாது. மீனராசிக்காரங்க இந்த ஒரு உண்மைய புரிஞ்சுக்கணும். கஷ்டம் இருக்குதாங்க. எனக்கும் கஷ்டம் இருக்குங்க. உங்கள மாதிரி நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். வீட்ல, ஆஃபீஸ்ல, வெளியில இந்த மாரி இடத்துக்குலாம் போகும்போது என்னையும் ஒரு சில பேர் அசிங்கப்படுத்துவானுங்க, அவமானப்படுத்துவானுங்க, ரொம்ப ஒரு ஏளனமா பேசுவாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மளுடைய டைம் இங்க டக்குன்னு போய்க்கிட்டே இருக்கு. அதுல வாழறத மிஸ் பண்ணிடுவோம். வாழக்கூடிய நாட்கள மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கடைசி காலத்துல வந்து வாழலன்னு புலம்பி என்ன பிரயோஜனம்? இருக்கிற டைம்ல சந்தோஷமா வாழ்வோம். மீனராசிக்கு நான் அதுதான் சொல்றேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீனராசிக்கு ப்ரெடிக்ஷன் சொல்றத விட சைக்காலஜிக்கலா ஏதாவது சில விஷயங்கள சொல்லி உங்கள வெளியில கொண்டு வரது தான் இந்த நேரத்துல ரொம்ப ஒரு முக்கியமான உங்களுக்கு மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். யாராவது இது சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வந்து இந்த ராசி பலன் சொல்லிட்டு போயிடலாம். குரு வராரு, குருவுடைய பார்வை வருது, இது நடக்கும், அது நடக்கும்னு வெறும் அவங்களுடைய வேலைய மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. மீன ராசிக்கு ராசி பலன் சொன்னாலும் சைக்காலஜிக்கலா உங்களோட ஒரு ஆளா இருந்து உங்களுக்கு சில கவுன்சிலிங்கா இல்ல என்னால முடிஞ்ச சில விஷயங்கள நான் அனுபவித்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களை அதுல இருந்து மீட்டுட்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நெருங்க போறேன்றதுனால நீங்க எல்லாம் என்ன நம்பி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு என்னால முடிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நீங்க என்ன நம்பி தான் வந்திருக்கீங்க. உங்களை நான் கைவிட்டுற கூடாதுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். ஸோ கவலைப்பட வேணாம். ஃபைனலா மீன ராசிக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ரொம்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவன், அவமானப்படுத்தினவன், ஏளனமா பேசுறவன், நீலாம் குப்பன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி எறிஞ்சவன், அப்படி இப்படின்னு நிறைய பேர் அந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நீங்க போய் பதில் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வளர்ச்சி அதற்கு பதில் கொடுக்கும். நீங்க அந்த அளவுக்கு வளரணும், ஒரு சக்சஸ்குள்ள வரணும்னா அதற்கு சில டைம் ஆகும். அதற்கு சில மனப்பக்குவம் வேணும். நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் அடுத்தவங்க கிட்ட கொடுத்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு இடத்துல குவிச்சா மட்டும்தான் ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆகுன்றதுனால நீங்க எதுல இன்வால்வ் ஆகிட்டு இருக்கணும் அதுல முழு தீவிரத்தை வந்து காட்டணும். மீன ராசிக்காரங்க எதை நோக்கி முயற்சி செலுத்திட்டே இருக்கீங்களோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இந்த லாடம் கட்டின குதிரை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, 2 பக்கம் மரப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும். யாரு பிறந்தாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது, யாரு இறந்தாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இல்ல இந்த இந்த பூமி பொழந்துகிட்டு வந்து போனாலும் எதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய குறிக்கோள்ல மட்டும் தான் நீங்க கண்ணா இருக்கணும். அதாவது மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமை மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிநெறி விளக்கத்துல வந்து குமரகுருபரர் சொல்லியிருப்பாரு. கருமமே கண்ணாயினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து அந்த எடுத்த காரியத்திலே கண்ணா இருப்பாங்க. அவங்க வந்து சாப்பாடை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அடுத்தவங்க நம்மளை வந்து இழிவா பேசுறாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தூக்கத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்துல வந்து கண்ணா இருக்கணும். அந்த மாதிரி மீனராசிக்காரங்க இப்ப எதை நோக்கி இருக்குன்னு அதுல கண்ணா இருங்க. எதை நோக்கி அடையணும், எதுல சக்சஸ் ஆகணுமோ அதுலயே விழிப்புணர்வா இருங்க. மத்த எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன வேணா வந்துட்டு போகும், உங்களை பயமுறுத்திட்டு போகும், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி, டிப்ரெஷன் கொடுக்குற மாதிரி, உங்களை கவலைப்படுத்துற மாதிரி எல்லாம் நடக்கும். கான்சன்ட்ரேஷன் அது பக்கம் திருப்பாதீங்க. அது மாடு நடந்துகிட்டு இருக்கணும். அதெல்லாம் எனக்கு நடக்கல, ஏதோ நடக்குது, இந்த டைம் நடக்குது, அது மாடு நடக்கட்டும், நல்லது நடக்கும்போது நான் அப்ப அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்ப நடக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்க கான்சன்ட்ரேஷன் திருப்பாம எதை நோக்கி நீங்க போறீங்களோ, மறுபடியும் சொல்றேன், எதை நோக்கி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க. உங்க ராசிகள் உட்காந்துருக்கக்கூடிய இந்த சனியா இருக்கட்டும், இல்ல இந்த யூனிவர்ஸா இருக்கட்டும், எப்படி யோசிக்கணும், இவன் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் பெருசா அழட்டிக்காம அவன் வந்து ஏதோ ஒரு வைராகத்தோடு தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு நம்மளால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் அது வந்து அதற்கான சாத்தியக்கூறை வந்து அது ஏற்படுத்தும் ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கஷ்டத்தை நினைச்சு தோந்து விழுந்துடாதீங்க. உங்களுடைய எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகுது, உங்களுடைய சக்தி எல்லாம் விரயமாகுது. மீனராசியில பிறந்த யாராவனா இருக்கட்டும், நீங்க இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டெழுந்து வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வந்தீங்கன்னா 10 பேருக்கு நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. 10 பேருக்கு உங்களுடைய ஒளி வந்து அந்த இருட்டை போக்கும்.
உங்கள பார்த்து சரி இவரே இவ்ளோ கஷ்டத்துலருந்து வந்து இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்காரு. அப்ப நம்மளாலயும் முடியும்னு சொல்லிட்டு, நீங்க ஒருத்தனுக்கு முன்னுதாரணமா இருப்பீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். உங்களால 10 பேர் வாழ்றான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். பாருங்களேன், அந்த அளவுக்கான ஒரு சக்தியெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கன்னும்போது, எத நினைச்சு நம்ம கவலைப்படுறது? சுரண்டு சுரண்டு இந்த சக்கர மாரி அதுக்குள்ள விழுந்துடணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? கஷ்டத்தெல்லாம் விரட்டிட்டு, ஒரு தைரியத்தோட, ஒரு கான்ஃபிடென்ட்டோட, நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய மறுபடியும் ஆரம்பிச்சுட்டே இருப்போம். நெறைய பாசிட்டிவான கிரக பெயர்ச்சிகளும் வேற இருக்கு. சப்போர்ட்டிவான ஒரு மன தைரியத்த கொடுக்கக்கூடிய கால நேர சூழ்நிலை வர இருக்குன்றனால இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு இப்போ ஒரு ஜென்ம சனி, இப்ப நீங்க 7 சனி காலகட்டத்துல இருக்கீங்க, விரய சனியில இருக்கீங்க. இப்ப ஜென்ம சனி வரப்போகுதுன்னா நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். சேஃபா இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு அது ஒரு கேட்டகரியில போயிடும். ஏன் இவ்ளோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்த கொடுக்குறேன் அப்படின்னா, கெட்ட டைம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நல்லது நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த 1½ வருஷம் அடிச்சு நவுத்திட்டாரு நம்மள. அடுத்து ஒரு 1 வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாரு. அப்படி இப்படி கொஞ்சம் அந்த நெகிழ்வு தன்மையோட நம்ம இருப்போன்றதுனால, நல்ல நேரத்துல மட்டும் தான் நல்ல வாய்ப்பு வரும்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. நம்ம ரொம்ப கஷ்டமான டைம்ல நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு, யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கூடிய சீக்கிரத்துல தீரப்போகுது. ஒரு வித்தின் 1 இயர்க்குள்ள நம்ம மண்டைக்குள்ள ஒரு உரல வச்சு கிடிச்ச மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தூள் தூளா போயிடும் கூடிய சீக்கிரத்துல. இதெல்லாம் நடக்க இருக்கு. மீனராசிக்காரங்க நம்பிக்கையா இருங்க. இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட வழிபட்டு நல்லா சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. கடவுள் உங்க கூட இருப்பாரு. உங்களுடைய நம்பிக்கை உங்க கூட இருக்கும். ஜோதிட நல்லரும் இன்னும் 1 இயர்க்கு உங்க கூட இருப்பான். எத நினைச்சுலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம். நல்ல டைம் வந்துட்டே இருக்கு. அத நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருப்போம். நிறைய பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவான விஷயங்கள கேளுங்க. கெட்டது நடந்தா கூட பரவால்ல. அத ஏத்துக்கோங்க. நடந்துருச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம கைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் தான் நம்மளால மாத்த முடியுன்றத புரிஞ்சுக்கணும். நம்ம கைய மீறி போற விஷயங்கள நம்மளால எதுவுமே மாத்த முடியாது. அதெல்லாம் அது போக்குல விட்டுருங்க. அத நினைச்சு நினைச்சு நீங்க பெருசா எதுவும் வந்து ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். உங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள எத மாத்த முடியுமோ அத சிறப்பா மாத்த ட்ரை பண்ணுங்க. சுழண்டு சுழண்டு மறுபடியும் டிப்ரஷனுக்குள்ள, சேடுக்குள்ள விழுந்துக்க வேண்டாம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.